அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கங்க, சிவகுமார் இன்ஜினியர் பேசுகிறேன். இதுதான் நம்மளோட போர்டுங்க. இப்போல்லாம் நம்ம வந்து ஸ்லைடில் வரல பாருங்க. ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் ஸ்டோரு, சிவகுமார் இன்ஜினியர் 9786419066. இன்னொரு அனதர் நம்பர் இருக்குது. இந்த அனதர் நம்பர் நமக்கு போட முடியல. ஃப்ளக்ஸில் போர்டில் எல்லாமே இருக்குதுங்க. இதுதான் நம்ம ஃப்ளக்ஸுங்க. இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் தான் நம்ம போர்டில் இருக்குதுங்க. இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம். 2 நம்பருக்கு கால் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 12 அடி போஸ்ட்டுங்க. 12 அடி டிஃபால்ட்டாக 2 அடி எப்போவுமே காங்கிரீட் போயிருங்க. காங்கிரீட் காட்டுங்க. காங்கிரீட் காட்டுங்க. இது மாதிரி 2 அடி காங்கிரீட்டுங்க. அங்கே ஒரு காங்கிரீட்டு. 6 அடிக்கு ஒரு பில்லர் வந்துருங்க. பாருங்கள், இது ஒரு பில்லருங்க. இதுலேருந்து 6 அடிக்கு ஒரு பில்லர், மறுபடியும் ஒரு 6 அடிக்குங்க. இது வந்து 10க்கு 11 ரூமுங்க. இது கிட்டத்தட்ட கார்னர் டபுள் போஸ்ட் வந்துடும். 10 லைனுக்கு வந்து 10 ஸ்லாப் வந்துருங்க. பாருங்க, இந்த சைடு வாங்க. இது வந்து ரைட் சைடு வியூ. ஃப்ரண்ட் சைடு வாங்க. இதுலேயும் வந்தீங்கன்னா இதுலேயும் 10 ஸ்லாப் தானுங்க. 10 ஸ்லாப்பில் 3 ஸ்லாப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து டிசைன் வந்து அவங்க வேண்டாம்னு தான் நான் ஒமிட் பண்ணுவேன். எதனாலனா டிசைன் வந்து இதில் ஃபுல்லாமே தண்ணி இறங்கிருக்குங்க. மழை வந்துச்சுன்னா தண்ணி நிற்கும். இந்த ஸ்லாப்பில் தண்ணி நிற்காது. இதை விட இது லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து ப்ளைனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ப்ளைன் தான் நல்லா இருக்குங்க. டிசைன் வந்து அவங்க கம்பல் பண்ணி கேட்டனால நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வழி 3 அடி வழிங்க. இது 6 அடிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா காட்டுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 ரூமு. இதெல்லாம் ஃபுல்லாமே பேக்கிங் வந்துடும். இது பாருங்கள், எதுவுமே பேக்கிங் பண்ணலை. ஃபுல்லாமே கல் வச்சு பேக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேஸ்திரி எல்லாமே பேக்கிங் கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஸ்லாபும் ஒவ்வொரு அடிங்க. 10 அடிக்கு 10 ஸ்லாபுங்க. இது பாருங்கள், இது 3 அடிங்க. இது வந்து நான் 6 அடி போஸ்ட்டு. அப்போ 9 10 அடி வந்துருங்க நம்மளுக்கு. இந்த டபுள் கார்னர் டபுள் போஸ்ட் வந்துருங்க. இது ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இதுதான் ரூமு. நம்ம எல்லாமே ஃபுல் சைடு வந்து ஃபினிஷிங் சைடெல்லாம் இந்த சைடு வந்துடும். ஃபினிஷிங் இல்லாத சைடு இந்த சைடு வரும். பேக்கிங் வந்துருங்க. சார், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. வித்தியாசம்னா கம்பிலையோ நம்ம சிமெண்ட்லேயோ வித்தியாசம் இல்லை. எல்லா கம்பெனியில் வந்து கம்பியும் சிமெண்ட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க. இதில் வந்து க்யூரிங்க கரெக்டாக கிட்டத்தட்ட நம்ம திங்கக்கிழமை போட்டிங்கன்னா, இந்த வாரம் திங்கக்கிழமை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு தான் அந்த எடுப்போம்னா அந்த தண்ணி ஊரில் இருக்குங்க. போஸ்ட்டு அதே மாதிரிங்க. போஸ்ட்டு 15 நாள் நம்ம ஊற வச்சு நம்ம கொடுக்கும்போது கிட்டத்தட்ட டபுள் ஸ்ட்ராங் ஆகிடும். அது ஃபஸ்ட் குவாலிட்டி. இன்னொன்று, ஒரு மூட்டைக்கு வந்து 12 பீஸ் 13 பீஸ் கம்பெனியில் போய் போடுறாங்கன்னா அது செகண்ட் குவாலிட்டி. 8 பீஸ் 7 பீஸ் அடுத்தானா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. 12 பீஸில் சிமெண்ட் அடங்கிறதும் 8 பீஸில் சிமெண்ட் அடங்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. நல்லாயிருக்கும். மறுபடியும் 40-50 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம காம்பவுண்டும் அமைச்சிக்கலாம். மறுபடியும் ரீயூஸும் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸு கம்மி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2வது ரூமுங்க. 2வது ரூமுக்கு வந்து 2வது ரூமு, 3rd ரூமு, 4th ரூமு, இந்த மாதிரி 10 ரூம் இருக்குங்க. எல்லாமே 10 அமைச்சிருக்கிறோம். காட்டுங்க சார். செகண்ட் ரூம் காட்டுங்க சார். இது 3rd ரூமு. செகண்ட் ரூம் காட்டுங்க. இது செகண்ட் ரூமுங்க. செகண்ட் ரூமு, 3rd ரூமு, 4th ரூமு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூம் இருக்குல்லங்க. இந்த 10 ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வருங்க. ஹாலோ பிளாக்கோ செங்கலோ. இது வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற வியூ வந்து சேம்பருங்க. சேம்பரில் எவ்வளோ கல் இருக்குது. அத்தனை கல் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கே ரெடிமேட் காம்பவுண்ட் கூப்பிட்றாங்க. அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெடிமேட் காம்பவுண்டுங்கிறது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வருங்க. நாங்கள் இப்போ போட்டு கொடுக்குறது 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்ங்க. ஒரு ரூமுங்கிறது 10 ரூமுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் வருது மேக்ஸிமம். ஒரு ரூமுக்கே கிட்டத்தட்ட 35,000 தான் கணக்கே வருதுங்க. அதனால் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. இது மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். சார், இப்போ ரீயூஸ்லாம் நீங்கள் இதை எப்படி பண்ணுவீங்க? ரீயூஸ்னால் ஒன்றும் இல்லை சார். இது 2 அடி காங்கிரீட் நம்ம போடுறோம் இல்லைங்க. இதை காட்டுங்க ஃபஸ்ட்டு. 2 அடி காங்கிரீட் போடுறோம். ரீயூஸ்னால் நம்ம அதே லேபர் பண்ணால் தான் ரீயூஸ் பண்ண முடியுங்க. வேறு லேபர் நம்ம கொடுத்தானா ரீயூஸ் பண்ண முடியாது. இதை வந்து மண்ணை வந்து கடைசியாக இதை வந்து ஃபுல்லாக எடுக்கிறோம். எடுத்து இதை எடுக்கும்போது நம்ம கிராஸ்க்குலாம் நீட்டாக வந்துடுங்க.
இதை வந்து நம்ம ஏதோ சுத்தியலோ ஏதோ டூல்ஸ் வச்சு நம்ம உடச்சி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டு இந்த ஸ்லாப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பாருங்க பேக் சைடு நல்லா காட்டுங்க சார். இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து பிரேக் பண்ணி அடங்காமல் இந்த ஸ்லாப்பை உருவிடும். உன்னையை வச்சிடலாம். மறுபடியும் இந்த போஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண தளம் வாட்டுருக்கு மண் போட்டுட்டு இருக்கும். நான் எப்போ போல டிரான்ஸ்போர்ட் சார்ஜாக வரும், லேபர் சார்ஜாக மேக்ஸிமம் ஒரு 4000 5000 வரும். மறுபடியும் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது இன்ஜினியர்ஸ் எல்லாம் பில்டர்ஸு இன்ஜினியர்ஸு எல்லாருமே வந்து லைக் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு செட்டு போடுறாங்க, சிமெண்ட் செட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் அது எடுக்க முடியாமல் போயிடுது. இதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணால் 6 மாதத்தில் மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டரில் அவங்களுக்கு ஒரு பில்டிங் கிடைக்குது. அந்த இடத்துல மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. சிமெண்ட் வச்சுருக்காங்க, ஜல்லி வச்சுக்கிறாங்க, எல்லாமே வச்சுக்கிறாங்க, டூல்ஸ் வச்சுக்கிறாங்க, எல்லாமே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டர்ஸ்க்காக ரொம்ப பயன்படுதுங்க. அப்படியே வாங்க பாருங்க. 4th ரூம் 4வது ரூமுங்க. 4வது ரூமு இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது 5வது ரூமு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று பார்ட்டிஷன் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். போஸ்ட் பாருங்கள், 2 அடி காங்கிரீட் நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த 2 அடி காங்கிரீட் தான் நம்ம ஸ்லாப்ஸ் ஃபிட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ரூம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். இது வழி டோர் பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ 7 ரூம் அமைச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 3 ரூம் அமைக்க போகிறோம். இதை வந்து லேபர்ஸ் தங்க வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பாருங்க 7 ரூம் நான் காட்ட போகிற மாதிரிங்க. இது லாஸ்ட் ரூம். இதான் வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் முடிஞ்சிருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் ஒர்க் முடிச்சுதுங்க. 7 ரூம் 5 நாள் தானுங்க. மழை கொஞ்சம் ஒரு நாள் வந்தனால ஒரு நாள் பெண்டிங் ஆயிடுச்சுங்க. 10 படி எல்லா வேலையும் முடிஞ்சு வச்சுங்க. என்ன பண்ணுறோம் இது பாருங்க, இவ்வளோதான் வேலை ஒர்க்கு. நல்லா பார்த்துக்குங்க. ஏதோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட நம்பரு. இதுதான் எங்களோட வேலைங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். எதாக இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்கள். சேலம் மெட்ராஸு எல்லா இடத்துலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. எங்களுக்கு வந்து டவுட் இருக்கிறத கேட்குறாங்க. நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம். மற்றபடி உங்களுக்கு ஆர்டர் இருந்தால் கூப்பிடுங்க, நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள் 7 ரூம் 5 நாள் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள். ஏன்னா கொஞ்சம் காங்கிரீட்டெல்லாம் காயணும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வேலையை முடிப்போம். இதே காம்பவுண்ட் தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதையே தான் நாங்கள் காம்பவுண்டுக்கு அமைப்போம். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.